ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மலேசியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோவிலில் இருக்கோம். அதாங்க பத்துக்கேவில் இருக்கோம், முருகன் கோவிலில் இருக்கோம். நம்ம இந்த வழியாக தான் உள்ள அந்த குகைகளுக்கு ஏறி போகணும். உள்ள குகைகள்லேயும் வந்து கோயிலெலாம் இருக்குது. வாங்க அப்படியே பொறுமையாக ஏறி போவோம். பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். ஒருத்தன் உட்காந்துருக்கான். டேய் பேன் பார்த்துட்ருக்குங்க. பேன் பார்க்குது. இங்கே ஒருத்தன் செவந்தி சாப்பிட்டுட்ருக்கான். டேய் இங்கே வர்ற பார்த்தீங்களா? தைப்பூசத்துக்கு எவ்வளோ காலியெல்லாம் இல்லைங்க, சரியான கூட்டம். இங்கெல்லாம் அந்த டைமில் வந்தோம்னா ஜூஸ் போட்டு புழிஞ்சிருவாங்க நம்மளை. பாருங்கள் அந்த குகைகளோடைய மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் சரியான காற்றுங்க, செம்ம காற்று, குளிருதுங்க, சரியான குளிர். இங்கே ஒரு முருகன் இருக்கார். அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போனோம்னா இந்த குகைகளில் வந்து நிறைய கோவில்லாம் இருக்குது. ஒரு 4-5 கோவில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வருவோம். நல்லா இருக்குது. அது இல்லாமல் மழை வர தூரிகிட்டு இருக்கா, ரொம்ப குளிராக இருக்குது. அப்படியே ஜில் ஜில்னு இருக்குது. இன்னும் பேச முடியல, நடுக்குது வாயெல்லாம். எல்லோரும் மன்னிச்சிங்க, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். அதான் கேமரா வாங்கலான்னு இருக்கேன். வாங்கின பிறகு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வீடியோ போடுறேன். அங்கே பாருங்கள் ஒருத்தன் பழத்தை எடுத்து சாப்பிட்றேன் பாருங்கள். பார்த்தீங்களா மழை பெய்யுதுங்க. மழை அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நல்லா பெய்யுது. நல்ல இடங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த ஆன்மீகமான இடம்னாலே அப்படி தான் போல். வந்தால் ஒரு மனசுக்கு அப்படியே ஒரு தெளிவும் ஒரு அமைதியும் கிடைக்கிது. பாருங்கள் இது ஃபுல்லாகவே குகை தான். அப்படியே மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் ஒன்றா அப்படியே இந்த குகையாக இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஓட்டமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து வானம் தெரியுது. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ, குகைகள் இருக்கோ, அங்கங்கெல்லாம் ஒரு சிலைகள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்டோம். இவர் தான் முதல்ல பார்த்த முருகர். வாங்க அப்படியே கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கின பிறகு அங்கே கோவில்லாம் இருக்குங்க. கோவில் இருக்குது, இன்னொரு இடம் இருக்குது, அதுவும் காட்டுறோம். அந்த இடத்துக்கு யாரும் போயிருக்க மாட்டீங்க. இந்த கோவிலோட எல்லாம் பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஆனால் இன்னொரு இடம் இருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த கோவிலை பார்த்துட்டு இன்னும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தாங்க சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இது வரைக்கும் ஒரு 2 டைம் வந்து போயிருக்கேன் முருகன் கோவிலுக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்து போனதே இல்லை. அப்படின்னு அப்போவே எனக்கு ஆசை இருந்தது. 2007 அந்த மாதிரி ஆசை இருந்தது வந்து பார்க்கணுன்னு. அது இப்போ தாங்க நிறைவேறி இருக்கு. வந்திருக்கேன், முருகனை பார்த்துருக்கேன். முருகா நல்ல வழியை காட்டுப்பா. இங்கேயும் வந்து சிவன் கோவில், முருகன் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே போவோம். இந்த முருகன் சிலை இருந்தது பார்த்தீங்களா, தங்க சிலை. அது பக்கத்தில் நிறைய ஏகப்பட்ட புறாக்கள் உட்காந்துருக்கோம். அங்கேயும் வந்து கோதுமையெல்லாம் விற்கும். வாங்கி இந்த மாதிரி போடலாம், போட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஒரு மரத்தையே ஆக்கிரமித்து வச்சுருக்குங்க அந்த புறா கூட்டங்கள் ஃபுல்லாக. பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு இடம், அந்த இடம் இதுக்குள்ளே தாங்க போகணும். இங்கே வந்து 5 வெள்ளி டிக்கெட்டு. வாங்க அப்படி உள்ளே போவோம். இங்கே வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும். மயில் வச்சுருக்காங்க. இங்கே 2 புறா விளையாண்டுருக்கு. புறாவா இது என்ன பறவைன்னு தெரியல. இந்த பறவைக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடடி இங்கே பாருங்கள் பலாப்பழம் காய்ச்சி அப்படி தரையிலே கிடக்கு. நிறையா இருக்குங்க. இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. இங்கே ஒருத்தர் தண்ணி குடிக்கிறார். இந்த வழியாக தான் நான் ஒரு இடம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வழியாக தான் போகணும். அப்படி உள்ளே போவோம். உள்ளே போனோம்னா வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இங்கே இருப்பாங்க. அப்படியே அங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஒரு குகை இருக்குது. அது எப்படி அழகாக வண்ணம் அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வண்ணங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா
திருவள்ளுவர் சிலை நல்லா இருக்குங்க இந்த இடம். அதுவும் இல்லாமல் ஜில் ஜில் ஜில்லுங்குதுங்க, குளு குளுன்னு இருக்குது, வேர்க்கவே இல்லை. ஆனால் வந்து காற்றும் இல்லை. ஆனால் இந்த மலையோடைய அந்த ஈரப்பதமே நம்மளுக்கு அப்படியே சில்லுன்னு அப்படியே ஏசி மாதிரி வச்சுருக்குங்க. அப்படியே அங்கே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது, அதையும் சூப்பராக வச்சுருக்காங்க. டீ மாஸ்டர் சிலை. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாங்க, அப்படி இன்னொரு இடம் இருக்குது. இங்கே வந்துட்டு முருகன் கோவில் குகை மட்டும் இல்லாமல் இங்கே 2 குகைகள் இருக்குது. அங்கே 2லேயுமே வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமான சிலைகள், நிறைய வண்ணங்கள் பூசி நம்ம முன்னோர்களை வந்து நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாங்க, அப்படி இன்னொரு இடம் இருக்குது. இங்கே வந்துட்டு முருகன் கோவில் குகை மட்டும் இல்லாமல் இங்கே 2 குகைகள் இருக்குது. அங்கே 2லேயுமே வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமான சிலைகள், நிறைய வண்ணங்கள் பூசி நம்ம முன்னோர்களை வந்து நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.